ரஜினிகாந்த் எதுக்காகவோ அடம் பிடிச்சி நின்றுருக்காரு. கரெக்டா? இல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம், இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய நண்பனுக்காக ஒரு படம் நடித்து கொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டார். மறைச்செல்லாம் பேசக்கூடாது, நேரடியாவே பேசணும். அப்ப நீங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதை கொடுக்கும், எடுத்தம் கவுத்தம்லாம் கதை கொடுக்க முடியாது. அதான் அதெல்லாம் ஒரு காலகட்டம் சார். சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறார் ரஜினிகாந்த். சுந்தர்சிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவர் கதை சொல்ல மாட்டார். சொல்ல தெரியும், வராது. நான் நாசுக்கா சொன்னேன், நீங்க நேரடியா உடைக்கிறீங்க. அவரே சுந்தர்சியே சொன்னது சார். நம்மளுமே வாங்கிக்காம அட்வான்ஸ் கூட வாங்கிக்காம நடிக்க வந்திருக்காரு ரஜினிகாந்த். ஆனா காசு வாங்காம நடிக்க மாட்டார், கண்டிப்பா காசு வாங்குவார். ஒரு நடிகருக்காக 4 இயக்குநர்கள் இதுவரைக்கும் மாற்றாத ஒரு தமிழ் சினிமா வரலாற்றுல புதிதாக இடம் பிடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இல்ல அப்படி கிடையாது, அதை நான் வன்மையாக மறுக்கிறேன். தோத்துட்டா அது யாருக்கு சார் லாஸ்? இந்த படம் எதுக்காக சார் ஒத்துக்கிட்டாரு அவரு? கமலஹாசன் நண்பனை காப்பாத்துறது. அப்ப இந்த படம் வெற்றி பெறும், பெரிய பிசினஸ் ஆகும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், கொண்டாடணும். இப்போ வந்து ஒரு 200 கோடி ரூபாய் இந்த படம் எடுக்கிறாங்கன்னு, இல்ல 300 கோடி ரூபாய் படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 500 கோடி வருமானம் வரும். அப்பதான் அவருடைய கடனை அடைக்க முடியும். போட்ட காசை திருப்பி எடுக்கிறது வந்து வெற்றி கிடையாது. முயற்சி எடுத்ததே லோகேஷ் கனகராஜ் தான். அந்த முயற்சி எடுத்த லோகேஷ் கனகராஜவே ரஜினிகாந்த் புறக்கணிச்சிட்டார். ரஜினிகாந்த் புறந்தளிட்டாரோட மக்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. சரியாக அவர்களை பயன்படுத்தாமல் தவற விட்டது லோகேஷுடைய வேலை. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு நடிகர் கமலஹாசன் படம் தயாரிக்கிற விஷயத்தில் வரிசையாக அடுத்தடுத்து 3 இயக்குநர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அடம் பிடிக்கிறாரா? கமலஹாசன் விட்டு கொடுத்து போகிறாரா? என்ன நடக்குது? ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க. இது யாரும் அடம் பிடிக்கல, யாரும் விட்டுலாம் கொடுக்கலங்க. சுந்தர்சி மாறிட்டார், ஒன்றா ஃபோட்டோ போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ 4வது அஸ்வத் மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரஜினிகாந்த் எதுக்காகவோ அடம் பிடிச்சி நின்றுருக்காரு. கரெக்டாக? இல்லை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம், இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய நண்பனுக்காக ஒரு படம் நடித்து கொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டார். ஏன் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா 4 டேரக்டரை மாற்றணுமா? அதான் சொல்ல வரேன் சார் நான். ஏன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு எம்பியாக இருக்கார், திரைப்படத்தை ஏராளமான திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு, நடிச்சிருக்காரு, பெரும் பொருட்செலவு அவர் சம்பாதிச்சிருக்கலாம்னு நினைப்பாங்க. அவர் கடனில் இருக்கார், இப்போ பெரிய கடனில் இருக்கார். சமீபத்தில் ஒரு படம் எடுத்தார், மணிரத்னத்தோடு சேர்ந்து ஒரு படம் தயாரித்தார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. எப்படி ஒன்றா பண்ணலாம், அந்த படம் வந்து தோல்வி படம். ஆக்சுவலாக தக் லைஃப் அந்த படத்தோட பேர். மறைச்செல்லாம் பேசக்கூடாது, நேரடியாகவே பேசணும். அப்போ அந்த படத்தின் மீதான அந்த கடன் இருக்குல்ல, ஏற்கனவே பெரும் கடனில் இருக்கும்போது அந்த அவரை காப்பாற்றி விட்டது விக்ரம்னு ஒரு படம், லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். அது வந்து அவருக்கு பெரிய பொருட்செலவு, நீண்டகால கடனை எல்லாம் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்போ தக் லைஃபோட மணிரத்னோட சேர்ந்தார், பெரிய பொருட்செலவு, மறுபடியும் லாஸ். மீண்டும் ஏசிஜி மாதிரி, இசிஜி வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். நீங்கள் அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். ஒரே நேர்கோட்டில் இருந்தேன்னு வச்சிங்களேன், இசிஜியில் நேர்கோட்டு இருந்தால் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரஜினிகாந்த் விஷயத்துக்கு வருவோம், நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாகவே வந்து அவர் வந்து அவருக்கு தன்னுடைய நண்பனுக்கு ஒரு படம் தயாரித்து கொடுக்கறதுக்கு, அதாவது நடித்து கொடுக்கறதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டார் ரஜினிகாந்த். அப்போ நீங்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதை கொடுக்கணும். எடுத்தம் கவுத்தம்லாம் கதை கொடுக்க முடியாது. வெட்டு குத்து ரத்தம், கொடூர சிந்தனை, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது, குடும்ப உறவுகளை மீறி கதை பண்ணுறது, அயோக்கியத்தனமான விஷயங்களை செய்வது, குற்றச்செயல் பண்ணுறது, போதை மருந்து கலாச்சாரம், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி கிளம்புறது, அப்புறம் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி வெட்டுக்குத்து அடிதடிகளை மக்கள் விரும்பவில்லை என்பது சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர விஷயம். இப்போ கபாலி காலா ஜெயிலர்லாம் அதெல்லாம் ஒரு காலகட்டம் சார். சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறார் ரஜினிகாந்த். அதுக்கு சொல்ல வரேன் நான். இன்றைக்கி வந்து நகைச்சுவையாக எடுக்கிற படம் எவர் கிரீன் படம். 12 வருஷம் கழிச்சு கூட ஒரு படம் வெளியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பதகஜ ராஜா, அதுதான் சொல்ல வரேன். பதகஜ ராஜான்னு ஒரு படம் சுந்தர்சி எடுத்த படம், 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம். இப்போ நான் போன வருஷம் எடுத்த படம் இந்த வருஷம் இருந்தாடே ட்ரெண்டே தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்றாங்க. ஆனால் 12 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அந்த படத்தில் காமெடியாக நடித்தவர் இப்போ ஹீரோவாக ஆகிட்டார், பல படங்கள் நடிக்கிறார். ஆனாலும் மக்கள் சந்தோஷமாக சிரித்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற படத்தை எந்த காலத்தில் வந்தாலும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்துக்கு நல்ல காமெடி வரும், நல்ல காமெடி சென்ஸ். அப்போ அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, காமெடியாக படம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வகையில் வந்து சுந்தர்சியை கமிட் பண்ணுறாங்க, கதையெல்லாம் கேட்காம. சுந்தர்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவர் கதை சொல்ல மாட்டார், சொல்ல தெரியாது, வராது அவருக்கு. நான் நாசுக்கா சொன்னேன், நீங்க நேரடியாக உடைக்கிறீங்க. அவரே சுந்தர்சியே சொன்னதுதான், அவ்வளவுதான். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நம்பினார்னா அவர் கொண்டு போய் நிப்பாட்டுவார். பேய் படத்தையே பயப்படாம சிரிக்க வைப்பார். பேய் நம்மளோட டிராவல் ஆகும், நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நபர்னு வச்சுங்களேன்.
அப்படிப்பட்டவரை கமிட் பண்ணுறாங்க. அவர் ஏற்கனவே சில கமிட்மெண்ட்கள் இருக்குது. இவருக்கு உடனடியாக படம் பண்ணணும். ரெண்டாவது கதை கேட்டு தான் படம் பண்ணுவேன்னு அடம்பிடிக்கிறார். அப்போ ரெண்டும் முரண். அந்த முரணில் அவர் வந்து டீசெண்டாக வெளியே போயிட்டார் சுந்தர்சி. அப்புறம் அவரை வைக்கலாமா இவரை வைக்கலாமா இளைஞர்களாக வைக்கலாமான்னு பார்க்கிங் டைரக்டர் தேடினாங்க. அப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி வந்தார். சிபி சக்கரவர்த்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே வந்து தெலுங்கில் ஒரு படத்தில் வந்து அவர் கமிட் பண்ணி காசு வாங்கிட்டார் அட்வான்ஸ். அந்த படத்தை முடியாமல் அவர் இன்னொரு படம் பண்ணால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரஜினிகாந்த் படம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கமலஹாசனோட தயாரிப்புனா ஒரு பெரிய பொருட்செலவு டைம் எடுக்கும். அது வரையும் அவங்க காத்திருக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால நீ அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தால் இவர் காத்திருக்க முடியாதுன்ட்டார். அப்போ அதுக்கு இடையிலேயே அஸ்வத் மாரிமுத்து இப்போ யார் வெற்றி பெற்றாலும் தமிழில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னா உடனே ஒரு துண்டு போடுவார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். ஃபோன் போட்டு, தம்பி சூப்பராக படம் எடுத்துருக்கடா, அருமையான படம் வச்சிருக்கு தம்பி, நீ வா உன்னை பாராட்டணும்னு கூப்பிடுவார். வீட்டுக்கு போனோன்னே சால்வை போடுவார், பொக்கே கொடுப்பார், பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். அழகாக ஒரு விருந்து கொடுப்பாரு, இல்லை ஒரு டீ கொடுப்பாரு, காஃபி கொடுப்பாரு, பேசுவார். தம்பி எனக்கு ஏதாவது லைன் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பார். அது எல்லா படங்களையும் கேட்பார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் வந்தது, செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உடனே அந்த இயக்குனர் கூப்பிட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு கதை கேட்டார். பிரமாதமான கதை தம்பி, நம்ம பண்ணுவோம் தம்பின்னாரு. அந்த கதையும் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஆக நிறைய இயக்குனர்கிட்ட கதை கேட்டார். இன்றைக்கி அஸ்வத் மாரிமுத்து தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துட்டே இருக்கார். ரெண்டாவது ஜனரஞ்சகமாக ஆடியன்ஸ்க்கு என்ன இன்னைக்கு பல்ஸ் பிடிக்குதோ அதை கொண்டு போகிறார். இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இயக்குனராக வெற்றி பெற்றவரை நடிகராக வெற்றி பெற வச்சது அஸ்வத் மாரிமுத்தோட படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். அதனால் அவரை கூப்பிட்டுருக்காரு. இன்றைக்கி அவரை வச்சுக்கிட்டு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் தனி ட்ராக்காக போகுது. இதில் யாரும் அடம் பிடிக்கல, யாரும் விட்டு கொடுக்கல, யாருக்கும் எதுவும் நடக்கலை. தன் நண்பனுக்காக தன்னுடைய சம்பளமே வாங்கிக்காம, அட்வான்ஸ் கூட வாங்கிக்காம நடிக்க வந்திருக்காரு ரஜினிகாந்த். ஆனால் காசு வாங்காமல் நடிக்க மாட்டார், கண்டிப்பாக காசு வாங்குவார். இப்போ நண்பனுக்காக கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்காரு. இல்லை, ரஜினி படத்தில் 4 இயக்குநர்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எதுக்கோ அடமுடிக்கி நிற்கிறாங்க. அது எதுக்கு? சரி, சுதர்சி ஃபிக்ஸ் பண்ணாங்க, கேன்சல். பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது ஏன் கேன்சல் ஆனிச்சு? சரி, அதுக்கு அடுத்து ஒரு சிபி சக்கரவர்த்தி ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுவும் கேன்சல். அடுத்து இப்படி எந்த படத்துக்கும் எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமோ ஒரு நடிகருக்காக 4 இயக்குநர்கள் இதுவரைக்கும் மாற்றாத ஒரு தமிழ் சினிமா வரலாற்றில் புதிதாக இடம் பிடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இல்லை அப்படி கிடையாது, அதை நான் வன்மையாக மறுக்கிறேன். எந்த படத்துக்காக இப்படி 3-4 இயக்குநர்கள் மாறி இருக்காங்க? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கே அவர் வெற்றி முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை பழகியவர்களுக்கு தெரியும், ரஜினி படங்களை இயக்கியவர்களுக்கு தெரியும். ஒரு முறை கதை கேட்குறாருன்னு வச்சுங்களேன், கதை கேட்டு முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளே வரமாட்டார். எப்போ நீங்கள் கூப்பிட்றீங்களோ ஷூட்டிங் வருவார், நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். உங்கள் கதை விவாதத்துக்குள்ளேயோ கதைக்குள்ளேயோ அவர் வந்து உள்ளே வரவே மாட்டார். ஆனால் அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏராளமான குறுக்கீடுகள் இருக்கும். இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இது வேணாம், அதை மாற்றுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். அந்த அடிப்படையில் அவர் சொல்ல வந்த விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு பைண்டடாக கொடுத்தவங்களோட மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்போ அஸ்வத் மாரிமுத்துவும் இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி கதையாக மாற்றி, திரைக்கதையாக மாற்றி, வசனம் எழுதி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ண பிறகு தான் இந்த அறிவிப்பே வருது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பல தடுமாற்றங்கள் வந்துட்டதுனால இனிமேலும் இது தடுமாற்றம் வந்தால் நம்முடைய கெரியர்லேயே அது வந்து கேவலமாயிடும், பிளாக் மார்க் ஆகிடும். அதனால் இனிமேல் செய்கிறத சரியாக செய்யணும், ஷூட்டிங் போகணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் அவர் அடம் பிடிச்சா கூட நல்லதுக்காக தான் அடம் பிடிச்சிருக்காரு. படத்தை ஜெயிக்க வைக்கணும் இல்லையா? இன்றைக்கி அவர் படம் தோத்துட்டா யாருக்கு அசிங்கம் சார்? தோத்துட்டா அது யாருக்கு சார் லாஸு? இந்த படம் எதுக்காக சார் ஒத்துக்கிட்டார் அவர்? கமலஹாசன் நண்பனை காப்பாற்றுறதுக்கு. அப்போ இந்த படம் வெற்றி பெறணும், பெரிய பிஸ்னஸ் ஆகணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், கொண்டாடணும். இப்போ வந்து ஒரு 200 கோடி ரூபாய் இதில் இந்த படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை 300 கோடி ரூபா படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 500 கோடி வருமானம் வரணும். அப்போ தான் அவருடைய கடனை அடைக்க முடியும். போட்ட காசே திருப்பி எடுக்கிறது வந்து வெற்றி கிடையாது. 10 கோடி ரூபாயில் படம் எடுத்து 100 கோடி சம்பாரிச்சா தான் வெற்றி. நீங்கள் லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது, ஏஜிஎஸ், அது வரைக்கும் ஏராளமான படங்களை அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 6 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் 100 கோடி சம்பாரிச்சுது. 6 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? அந்த மாதிரி ஒரு வெற்றி வரணும் சார். நீங்கள் 100 கோடி எடுத்த படம் 100 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து 110 கோடி சம்பாதிக்குதுன்னு வச்சுங்களா, அது வெற்றி கிடையாது. இங்கே மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா கதையிலையுமே ரஜினிகாந்த் தலையிடுவார் அப்படிங்கிறீங்க. அப்படியே கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து லோகேஷ் கனகராஜ் மீது ஏன் ரஜினி கோவப்பட்டார்? ஏன் அடுத்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வாய்ப்பு கொடுக்கல? அவரெல்லாம் வேண்டாம் இல்லை, அது என்ன, அதுதான். இல்லை 2 பேரும் இணைந்து நடிப்பதற்காக எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில், ஏன்னா ஒரு கமலஹாசன் முயற்சி எடுத்ததே லோகேஷ் கனகராஜ் தான். அப்படி முயற்சி எடுத்த லோகேஷ் கனகராஜவே ரஜினிகாந்த் புறந்தள்ளிட்டார், புறக்கணிச்சிட்டார். ரஜினிகாந்த் புறந்தள்ளிட்டாரோட மக்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்கல்ல.
லோகேஷ் கனகராஜ் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களே. இப்போ கூலி படம் ஓடல. கூலி படம் வந்து கூலி படத்துல லோகேஷுடைய படமாக பார்க்கறதா, ரஜினிகாந்துடைய படமா பார்க்கறதா, அது யார் படம்? ரஜினி கதை கேட்டுட்டு தானே கூலியில் நடிச்சாரு. அதுதாங்க நீங்க வந்து சில சில இயக்குனருடைய பார்வை என்னவா இருக்கும்னா, நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? ஏன்னா இவர் வந்து விக்ரம் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி, இவரோட சேர்ந்து நம்ம படம் பண்ணோன்னு எல்லா நடிகர்களையும் லோகேஷ் பக்கம் திரும்ப வச்சுது. ஏன்னா கதையிலேயே அப்படியே காலத்துக்கு ஊறி போய் டெக்னாலஜியை உருவாக்கக்கூடிய கமலஹாசனையே நடிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. கமலஹாசன் எவ்வளோ தலையீடு பண்ணுவார், எவ்வளோ பிரச்சனைக்குள்ள உள்ள நுழைவார். அப்படிப்பட்டவரே விக்ரம் படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற வச்ச இந்த இயக்குனர்கிட்ட நாம அப்படியே தன்னை ஒப்படைச்சிடலாம், நீங்கள் எடுப்பா படம், ஜெயிச்சிரும் படம் அப்படின்னு நம்பி தான் ரஜினிகாந்த் போயிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இல்லைனா இந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு சாவடிக்கிறதுலாம் அந்த காலத்து படம் சார், அது பழைய கதை சார். அது சத்யராஜ் வந்து இதுக்கு ஒரு ஆள் டெக்னீஷியன், பெரிய கப்பல் வச்சிருக்கிறவன் சார், ஆளை சாகடிச்சு கடலில் கட்டி தூக்கி போடுற காலம்லாம் நிறைய படம் பார்த்துருவோம் சார். நம்ம நிஜமாவே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு சார். அதனால் நீங்கள் வந்து அதீத நம்பிக்கையில், ஒருத்தர் மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கையில் எல்லா தேதிகளும் வாங்கி எல்லா நடிகர்களும் தேதி கொடுத்து அந்த கதையில் சரியாக அவர்களை பயன்படுத்தாமல் தவற விட்டது லோகேஷுடைய வேலை. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, ஆடியன்ஸ் லோகேஷோட பயணப்படுற விஷயத்தில் லோகேஷ் தொடர்ச்சியாக எடுத்த எல்லா படங்களிலும் மாநகரத்தை தவிர மற்ற எல்லா படங்களிலும் அதிக வன்முறை காட்சிகள் அதிகமாக எடுக்கிற இயக்குனராக தான் இருக்கார். அப்போ மக்களோடு கனெக்ட் ஆகிற விதமாக எமோஷனல் பாண்டிங்கில் ஆல்வேஸ் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் உள்ள வருகிற மாதிரி படங்களாக இல்லை. அப்போ அந்த படத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட அந்த கதை இல்லை. அந்த அடிப்படையில் லோகேஷோடு நம்ம பயணம் பண்ணுவது மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதனால ஒருவேளை அவர் தவிர்த்திருக்கலாம். என்னுடைய பார்வையில் என்ன ரீசன்றது அவங்க சொன்னாதான் சார் உண்டு. நம்ம வந்து இந்த ஜோசியம் வச்சுக்கிட்டு கற்பனையாக அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம பார்வையில் பட்டதை சொல்கிறோம். இன்றைக்கி இவர் வந்து இப்போ நம்ம அஸ்வத் மாரிமுத்தோட சேர்ந்துருக்காருன்னா, அஸ்வத் மாரிமுத்து எடுத்த இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அபத்தமான கருத்தாக இருக்கும். ஆனால் அந்த கருத்தை மக்கள்கிட்ட போய் அழகாக போய் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வச்சிருவார். தாலி இருக்கிற சீன்லாம் எவனா வைப்பானா சார்? கல்யாண மேடையில் போய் தாலி இருக்க முடியுமா? ஆனால் அந்த படத்தை வச்சார்ல, நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு அவர் நடிக்க வச்ச யாருன்னா, அந்த அவர் எடுக்கல படம் இல்லை, அஸ்வத் மாதிரி படம் இல்லை, அது படம் இல்லை, இவர் நடித்த படம், அவருடைய நடிகர்கள் ஹீரோ யார், நம்ம பிரதீப் ரங்கநாதன் படம். அந்த மாதிரி ஆளை கூட ஆளை மாற்றினார்ல இவர். இப்போ அஸ்வத் மாரிமுத்தோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே படங்கள்லாம் எடுங்க, அவர் படத்தில் எல்லா படங்களும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு போவார். அது யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கும்போது இவர் வயசை மறந்துடுறாரு. ரஜினிகாந்த் அவருக்கு என்ன வயசு, 75 வயசு ஆகி போச்சு. ஆனால் அவர் இன்னும் 25 வயசு பையன் மாதிரியே தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். அதனால் நம்ம இந்த யங் பிளட்டோட சேர்ந்தோம்னா அந்த உணர்ச்சி வேகத்தில் நம்மளும் நடிக்க முடியும். அது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த தேதி கொடுத்துருக்கோம், நண்பனை காப்பாற்றணும், கடன்லேருந்து காப்பாற்றணும், ஒரே நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்துக்காக அஸ்வத் மாரிமுத்தை நம்பியிருக்கார். அவ்வளோதான் விஷயம். ரஜினி படம் ஒத்துக்கிட்ட விஷயங்களை நிறைய ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கு. அதை ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.